இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது அறம் வளர்த்த நாயகி. குலசேகரன்பட்டினம் என்று வழங்கும் திருத்தலம் திருச்செந்தூருக்கு தெற்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ஒரு காலத்தில் இது பட்டினமாக இருந்திருக்கிறது. கப்பல் போக்குவரத்தும் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகமும் இங்கே சிறப்புற்று விளங்கி இருக்கிறது. இங்கே சைவத்தை வளர்க்க பலர் பாடுபட்டுள்ளனர். குறிப்பாக சைவ வேளாண் மரபினர் மிகுந்த புகழோடு விளங்கி இருக்கிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சியின் முற்பகுதியிலும் இது சிறப்புற்று விளங்கி இருக்கிறது. இத்தனை சிறப்புமிக்க ஊர் தற்காலத்தில் ஒரு சிற்றூராகவே இருக்கின்றது. காஞ்சியில் அன்னை காமாட்சி 32 அறங்களையும் செய்து முடித்து அறம் வளர்த்த நாயகியாக திருக்கோயில் கொண்டிருக்கின்றாள். அந்த அறம் வளர்த்த நாயகியே தென்பாண்டி நாட்டில் கோயில் கொண்டு விளங்கி அறம் வளர்க்கும் அன்னையாக இவ்வூரில் காட்சி தருகின்றாள். இந்த திருக்கோயில் கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த மாரவர்ம குலசேகர பாண்டியனால் எழுப்பப்பட்டது. காஞ்சி கோயில் அமைப்பின்படியே இந்த திருக்கோயிலை கட்டும்படி மன்னனுக்கு அம்பாள் அசரீரியாக மொழிந்தாள். இத்தலத்து கோயிலும் காஞ்சி கோயிலை போலவே அமைந்து விளங்குகின்றது. இத்தலத்தில் அன்னை அறம் வளர்த்த நாயகி என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகின்றாள். இக்கோயில் இயற்கை சூழல் மிக்கது. திருமறைக்காடு, நாகை போன்று இந்த தலமும் கடற்கரை தலமாக அமைந்துள்ளது. அன்னை அறம் வளர்த்த நாயகி இத்தலத்தில் மாமரத்தோடு தோன்றி மாமரத்தின் கீழிருந்து இறைவனை நோக்கி தவம் புரிந்தாள். இந்த மாமரம் அன்னையின் அருள் தன்மையை கொண்டது. இம்மாமரம் பன்னெடுங்காலமாக பசுமையோடு இருந்து வருகின்றது. மேலும் ஆண்டு முழுவதும் காய்த்தும் கனிந்தும் வருகின்றது. மாமரமாக நின்ற சூரனை வதம் செய்த இடம் இப்பகுதியைச் சேர்ந்தது. அப்பகுதியில் மாமரம் தோன்றலாகாது என்று ஆறுமுகன் சாபம் இட்டார். இன்றும் திருச்செந்தூர் பகுதியில் மாமரம் அறவே இல்லை, மாங்கன்றும் முளைப்பதே இல்லை. ஆனால் இத்தலத்தில் மாமரம் புனித மரமாக உள்ளது. இப்புனித மரத்திற்கு அன்னையின் அருள் தன்மை உண்டு. இக்கோயிலில் பூசை செய்யும் அர்ச்சகர் திருச்செந்தூரிலிருந்து தினமும் வந்து செல்கின்றார். கோயிலின் கிழக்கே பெரிய திருக்குளம் உள்ளது. முன்னொரு காலத்தில் பெரிய வலம்புரி சங்கு ஒன்று அதில் வளர்ந்து வந்தது. அழகிய திருக்கோபுரத்துடனும் அகன்ற பிரகாரத்துடனும் அமைந்து விளங்குகின்றது. அன்னை அறம் வளர்த்த நாயகி தனி திருக்கோயிலில் நின்ற திருக்கோலத்தில் அபயவரத கரங்களுடன் அரும்பும் புன்னகையும் சுரக்கும் அருள் நோக்கும் கொண்டு திகழ்கின்றாள். அறம் என்பது இல்லறம் துறவரம் என்று இரு வகைப்படும். இருவகை அறத்தாலும் இணையில்லா பேரின்ப நிலையினை அடையலாம். இதுவே அன்னையின் இங்குள்ள இருவேறு திரு உருவங்கள் உணர்த்துகின்றன. கருவறையுள் நின்று கடைக்கண் நோக்கால் அருள் பெருக்கும் அன்னை இல்லற வாழ்வினருக்கு இன்னருள் சுரந்து பன்னலமும் ஊட்டுபவளாக திகழ்கின்றாள். இல்லற வாழ்வு சிறக்க விழைவோர் கருவறையுள் காட்சி தரும் அன்னையை அன்புடன் வழிபடுதல் வேண்டும். கருவறை திருக்கோல நாயகி இல்வாழ்வில் அறம் வளர்க்கும் அன்னையாக இருக்கின்றாள். திருக்கோயிலின் வடக்கு பிரகாரத்தில் புனித மாமரம் உள்ளது. அன்னை மாமரத்தின் கீழ் தவக்கோலத்தில் வீற்றிருக்கின்றாள். இந்த தவக்கோல நாயகி துறவர வாழ்வினருக்கு அருள் புரிந்து வருகின்றாள். துறவு வாழ்வில் அறம் பெருக்குபவளாக இருக்கின்றாள். தினமும் புனித மரமாகிய மாமரத்தில் கனியும் கனியே இந்த தவக்கோல நாயகிக்கு மாலை நெய்வேத்தியமாக சமர்ப்பிக்கப்படுகிறது. இறைவிக்கு படைக்கப்பட்ட மாவை அருட்பிரசாதமாக குழந்தையில்லா பெண்கள் பெற்றுச் செல்கின்றனர். குழந்தை பிறந்ததும் குடும்பத்துடன் வந்து வழிபடுகின்றனர். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.